கர்த்தருக்கு நன்றி செலுவோம். கர்த்தர் ஆண்டவரே எங்களை துதிவேலப்பா, நீர் இடைப்பட்டீரப்பா. சுவாமி எங்களை இருதயத்தை பார்த்தீரப்பா. தேவன் எங்கள் இருதயத்தை கழுவுவதற்காக நன்றி அப்பா. நாங்கள் வருகின்ற நாட்களில் கர்த்தர் எங்களுடைய சில காரியங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு வைத்திருக்கின்ற காரியங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் தீர்வு கொடுப்பார். You will see a solution for sure. நீங்கள் ஒரு தீர்வை நிச்சயமாக காண்பீர்கள் வரும் நாட்களில். அது நிச்சயம், அது நிச்சயம், அது நிச்சயம். நாங்கள் விசுவாசிப்போம். என் கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறப்பா. ஆண்டவரே என்ன தாமதமாகனாலும் அப்பா நீருடைய மகிமைக்காக உம்மை விசுவாசிக்கின்ற பிள்ளைகளின் அப்பா காரியங்களை நிறைவேற்றுவேன் என்று சொன்னவரே நமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. We worship you Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக விலக்கிரிய கொடுத்திருக்கிறார், சரீரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் தனக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களை என்ன செய்வார். ஆமென். சபை, இந்த சபை இந்த சபை அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். என்னதான் நம்ம தலைகளாண்டு என்ன செய்தாலும் அந்த பிளான் படி தான் அதை என்ன செய்யும், கட்டப்படும், உருவாக்கப்படும். அதே மாதிரி எங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம், ஒரு காரியம் வச்சிருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரோ இதை சரியா ஜெபிச்சு நம்ம கண்டுபிடிச்சு போனோம் என்று சொன்னா அவர்தான் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அப்பதான் சபை வளரும், அப்பதான் ஆசீர்வாதம். தனிப்பட்ட வாழ்க்கையில சரி, சபையில சரி, எல்லாத்தையும் பார்க்கணும். இல்லைன்னா உங்க குடும்பத்துல நம்ம உட்கார்ந்து இருந்து ஜெபிச்சு அந்த ஒவ்வொரு நாளும் அந்த திட்டத்தை அறியும். ஆமென். அறிஞ்சு போகிற பொழுது அது ஆசீர்வாதமா இருக்கு. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.